வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். எம்பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய நடுவர்களே, என் முன்னால் பேசிய எதிரணி சகோதரர் பாட்டெல்லாம் படிச்சு போனாங்க. பாட்டு படிப்பது எங்களுக்கு தான் தெரியும், பாயிண்ட் படிப்பது தான் முக்கியம் என்பதை எதிரணியிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய நடுவர்களே, என் முன்னால் பேசிய எதிரணி சகோதரர் உலகில் பயன்படுத்தால் உலகத்தில் குழப்பத்தை கொண்டுவிடுகிறார் என சொல்லியிருக்கார். அவர்களுக்கு கொஞ்சம் கூட நாய உணர்வு இல்லையா? என் நிறைய சகோதரர் சொன்ன போல பல சாதனைகளை கண்டுபிடித்து உலகைத்தான் அவசியம் என்பதை உணரவில்லையா? பல அதிரடியான நடவடிக்கை நாட்டில் செய்த நன்மை எதுவுமே எதிரடியிடம் தெரியவில்லையா? அல்லது தெரிந்து மறைக்கின்றார்களா? அல்லது தெரிகிற போல் நடிக்கின்றார்களா? நடுவர்களே, என் முன்னால் பேசிய எதிரணி சகோதரர் பாட்டுகளை படிப்பதற்காக ஏராளமாக சிறப்பு உள்ளது என சொன்னார். அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் பொதுவான உலகங்களில் படிப்பதற்காக காகிதம், அச்சட்டை, பேனா, பென்சில் போன்றவற்றை உலகங்களில் பயின்றவர் தான் கண்டுபிடித்தார். உலகங்களினால் பிரச்சனையை விட பிரயோஜனம் அதிகமானது. நடுவர்களே, சீன அறிவுத்துறையில் வெகு வேகமாக முன்னேறியது. அமெரிக்க விமானம் சீன வான்வெளியில் பறந்தது. அதை கீழே இறக்கி அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து எடுத்துப்போம் அமெரிக்கா என்று சாதனை விட்டனர். உலகங்களில் கற்க வேண்டும். சீன தேசம் தூரமானது, சீன மொழி கஷ்டமானது. எவ்வளவு தூரம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கல்வியை கற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் இருந்த பலர்கள் பேசினி என்று கூறினார்கள். சீனாவுக்கு சென்றாவது சீர்கல்வியை கற்க வேண்டும். அப்படியானால் அப்படி சொல்லுங்க நடுவர்களே, சீன மார்க்க கல்வியினால அல்லது உலக கல்வியை முன்னேறினால உலகங்களுக்கான நாட என்பதை எங்கள் வாதம். நடுவர்களே, ஸ்பெயின் நாட்டின் ஏறத்தாழ 750 ஆண்டுகளுக்கு இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிறது. இஸ்லாமியர்கள் எல்லா துறையிலும் உள்ளனர். பொறாமை பெற்ற கிறிஸ்துவர் 120 ஆண்டுகளுக்கு படித்தனர். நடுவர்களே, இது போல உலக கல்வி இல்லாதவர்கள் தான் நாட்டையும் இழந்து மாணவர்களையும் இழந்து நிற்கிறார்கள். பல செய்திகள் உள்ளது. அப்படி எங்களுக்கு உலக கல்வி தேவையில்லை என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தால் நாமும் உயர முடியாது, பிறரையும் உயர வைக்க முடியாது. எனவே நடுவர்கள் கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் ஒதுக்கிறாக எதையும் ஆராய செய்து உலகத்தை படித்தவர்கள் தான் உயர முடியும் என்பதை உலக கல்வி அவசியம் என்பதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.